நற்பவி டிவைன் சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் மன்னை மகாலட்சுமி ஏஎல்பி ஜோதிடர். பராப வருடத்தின் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏப்ரல் 14 முதல் மே 15 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்கள், விருச்சக ராசி அன்பர்களே, மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வம்பு தும்பு வழக்குகள், மாதத்தினுடைய பிற்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மாதத்தினுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுகூலம் கிட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. மாதத்தினுடைய மத்தியில் நீங்கள் உங்களுடைய மனசு உங்களை பேஸ் பண்ண திங்கிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் மனசு ரொம்பவே அலைபாய்ந்துக்கிட்டு இருக்கும். தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனசு அலைபாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும். மாதத்துடைய ஆரம்பம் முடிவு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய திங்கிங் சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய தொழில் வருமானம் எப்படி இருக்குன்னா, மாதத்துடைய முதல் தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில். இல்லைன்னா ஹையர் அஃபிஷியல்கிட்டேருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையோ இல்லை ஏன் இதில் தலைப்பட்ட, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்ஸ் அந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாதத்தினுடைய இறுதியிலும் உங்களுக்கு ஒரு மன போராட்டம் இருக்கும். தொழில் வேலை சம்மந்தப்பட்ட மன போராட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வருமானத்திலும் சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். வருமானம் உங்களுக்கு கூட்டுத் தொழில் மூலமாக அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய பூர்வீகன் மூலமாக வருமான அமைப்புகள் இங்கே இருக்குது. தந்தை மூலமான வருமான அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. விநாயகர் தெய்வத்தை இந்த இடத்துல வழிபடுங்க. தொழில் வேலையில் உங்களுடைய தந்தை மூலமான வாய்ப்புகள் தொழிலில் வேலையில் அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய புது முயற்சி ஸ்தானமும் கலத்திரஸ்தானமும் எப்படி இருக்குன்னா, மைண்டு மத்தியில் ஒரு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். நிலைப்புத்தன்மை இருக்காது. நான் என்ன முடிவெடுத்தேன், நான் தானா எடுத்தேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் மார்க்கோடய உட்காந்துருப்பீங்க. அது மாதத்தினுடைய மத்தியில் மட்டும்தான் இருக்கும். ஆரம்பமும் முடிவும் ஒரு முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு அம்மா மூலமாக ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணி அதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது வருமானம் கொண்டு வரலாமா, இந்த திங்கிங் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய தாய் வழி உறவில் யார் மூலமாக உங்களுக்கு இந்த புது முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. கலத்திர ஸ்தானத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒருவருக்கொருவர் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஒரு செலவு இருக்குது. அந்த செலவுகள் சுபவிரயமாக மாற்றிக்கோங்க. செலவு இருக்குது, ஆரம்பமும் முடிவுன்னு சொல்லியாச்சு. நல்ல செலவாக மாற்றிக்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கோங்க. வரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வரன்கள் வாய்ப்பு இருக்குது. அதில் ஆரம்பமும் முடிவும் மத்தியில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமான்னு மாதத்தில் ஃபைனல் இருக்கும். ரெண்டுமே ஓகேங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுக்கு வெளியூர் ஃபாரின்னு மட்டும் கிடையாது, நீங்கள் இருக்க இடத்துலேருந்து அதர் தென் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் தாண்டி உங்களுக்கு கலத்திரஸ்தான அமைப்புகள் இங்கே இருக்குது. சொத்து சுக வாகன அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு வீடோ நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க, பிரம்மாண்டமாக ஒரு காரோ இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்துடைய ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அவங்களோடைய சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீகத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்காக போய் வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. சொத்தில் நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் உங்களுக்கு. செம்மையாக நம்ம தானா ராஜா அப்படிங்கிற மாதிரி அடுத்தவன் திரும்பி பார்ப்பான், இவனடா இதை வாங்கியிருக்கான் அப்படின்னு. அந்த சூழ்நிலைகள் இங்கே காட்டுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர் வழிபாடு உங்களுக்கு உகந்தது. சுபம்.